بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله عز وجل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاة والسلام وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்கின்ற எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்த இந்த மார்க்க விளக்க வகுப்பிலே அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து சில விடயங்களை படித்து கொள்வதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே ஒன்று கூடுகின்றோம். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக எங்களுடைய மார்க்க அறிவை வளரச் செய்து அந்த மார்க்கத்தை முடிந்தளவு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி ஹஜ்ஜிலே அவர்கள் செய்த உபதேசத்திலிருந்து ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்து அதன் பின்னால் ஹிஜ்ரி 10வது ஆண்டு மக்காவை நோக்கி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக சஹாபாக்களை எல்லாம் திரட்டி கொண்டு அவர்கள் செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே சுமார் 1,24,000 அல்லது அதற்கும் மேற்பட்ட ஒரு சில சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள் என்று சில விளக்க உரைகளிலே நாங்கள் பார்க்கலாம். எப்படியாக இருந்தாலும் 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜிலே அவர்கள் ஒன்று சேர்ந்து நபிகளாரோடு ஹஜ் செய்கின்றார்கள். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலே வைத்தும் அதே போன்று அரஃபாவிலே வைத்தும் அங்கே கூடியிருந்த மக்களுக்கு சில விடயங்களை எத்தி வைக்கின்றார்கள். அவைகள்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி பேருரையாக நாங்கள் பார்க்கலாம். இந்த சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அவர்களுடைய வாழ்நாளிலே செய்த போதனைகளை, சுமார் 23 வருடங்கள் செய்த அந்த போதனைகளை சுருக்கமாக அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் எல்லா விடயங்களையும் அங்கே எத்தி வைக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபிகளாருடைய இந்த இறுதி பேருரையின் மூலமாக எங்களுக்கு நிறைய படிப்பினைகளும் அதே போன்று அந்த இறுதி பேருரை எங்களுக்கு உணர்த்தக்கூடிய சில செய்திகளையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இதிலே முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இறுதி பேருரை என்பது அவர்கள் பிறை 9 அரஃபாவிலே வைத்து அந்த மக்களுக்கு செய்த உபதேசங்கள், அதே போன்று அடுத்த நாள் மினாவிலே வைத்து 10வது பிறை 10 துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 10 மினாவிலே வைத்து அந்த மக்களுக்கு செய்த உபதேசங்கள்
இவைகளைத்தான் அங்கே இறுதி பேருரைகளாக ஹதீஸ்களிலே எங்களுக்கு ஆங்காங்கே நாங்கள் பல்வேறுபட்ட ஹதீஸ் கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கலாம். இந்த இறுதி பேருரை மூலமாக முதலாவதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தக்கூடிய ஒரு செய்திதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோடு அவர்கள் மரணிக்கப் போகின்றார்கள் என்ற செய்தியை இந்த நிகழ்வு எங்களுக்கு உணர்த்துகின்றது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதனால்தான் அதற்கு இறுதி பேருரை என்று கூட சொல்லப்படுகின்றது. நபிகளார் மரணிப்பதற்கு முன்னால் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி அவர்கள் செய்த முக்கியமான உபதேசம் இதுவாக இருந்ததன் காரணமாகத்தான் அதற்கு ஒரு இறுதி பேருரை என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த நபிகளாருடைய அந்த ஹஜ்ஜிலே வைத்து அவர்கள் செய்த இந்த உபதேசம் நபிகளார் மரணிக்க இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக உணர்த்தக்கூடிய ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். இதற்கு முன்னாலும் அந்த பேருரைக்கு முன்னாலும் சில சந்தர்ப்பங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க இருக்கின்றார்கள் என்பதை அங்கே சூசகமாக சஹாபாக்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஹிஜ்ரி 8வது ஆண்டு மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. ஃபத்ஹு மக்கா என்று நாங்கள் சொல்லுகின்றோம். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதன் பின்னால் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற அந்த சூரா இறங்கியது. அந்த சூரா இறங்கியதன் பின்னால் அதற்குரிய விளக்கத்தை சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த சூரா நபிகளார் மரணிக்க போகின்றார்கள் என்பதற்கான ஒரு அடையாளம் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தினுடைய சுகபோகங்கள் தேவையா அல்லது மறுமையினுடைய சுகபோகங்கள் தேவையா என்ற ஒரு சாய்ஸை அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஆனால் அந்த அடியான் மறுமையினுடைய சுகபோகங்கள் ஃபக்தாரல் அப்து மா இந்தல்லா, அந்த அடியான் அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய இன்பங்கள் தான் தேவை என்று தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் முக்கியமான தோழரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள். அப்போ இதை பார்த்த சஹாபாக்கள், ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்டபோது அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இது நபிகளார் மரணிக்கப் போகின்றார்கள் என்பதை உணர்த்துகின்றது என்று சொல்கின்றார்கள். அதாவது அந்த அடியான் என்று அங்கே சொல்வது அல்லாஹ்வுடைய தூதரை. எனவே அவர் அல்லாஹ்விடம் இருக்கின்ற அந்த இன்பங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார் என்று சொன்னால் அவர் மரணிக்கப் போகின்றார் என்பதா என்னுடைய அர்த்தம் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அறிந்து அதன் காரணமாக அவர்கள் அழுதார்கள் என்ற செய்தியை புகாரி போன்ற கிரந்தங்களிலே நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் அவர்கள் நபிகளார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து நபிகளாருக்கு அந்த ரமலானிலே இறங்கிய அல் குர்ஆனுடைய வசனங்களை ஒரு முறை மீட்டி கொடுப்பார்கள். அப்போ முழு ரமலானிலும் நபிகளாருக்கு அந்த குர்ஆன் இறங்கும், அதுக்கு முன்னாலும் இறங்கும். அப்போ ரமலானுடைய கடைசி பாதியிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வருடம் முழுவதுமாக இறங்கிய அந்த குர்ஆனுடைய வசனங்களை அப்படியே மீட்டி கொடுப்பார்கள். இது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை நடக்கும். ஆனால் நபிகளாருடைய இந்த ஹிஜ்ரி 10வது ஆண்டு வந்த இந்த ஹஜ்ஜுக்கு முன்னால் வந்த ரமலானிலே நபிகளாருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுவரை இறங்கிய குர்ஆனை 2 தடவை மீட்டி கொடுத்தார்கள். எனவே இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கான அடையாளம் என்பதை எங்களுக்கு இமாம்கள் விளங்கப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்துத்தான் அவர்கள் அரஃபா பெருவழியிலே மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா சூரா மாய்தாவிலே வரக்கூடிய ஒரு வசனத்தை அல்லாஹு தாலா இறக்குகின்றான். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வாத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த வசனம் இறங்குகின்றது. அது என்ன சொல்கின்றது அந்த வசனம்? இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நாங்கள் பூர்த்தியாக்கி விட்டோம். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நாங்கள் பூர்த்தியாக்கி விட்டோம். வாத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய இந்த நிஅமத்தையும் நாங்கள் என்ன செய்துட்டோம்? பூர்த்தியாக்கி விட்டோம். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை தீனாக பொருந்தி கொண்டோம் என்று அல்லாஹ் தஆலா மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. அப்போ மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்போ அதுக்கு பின்னால் ஒரு தூதருடைய தேவை அவசியமா? அவசியம் இல்லை. அப்படி என்றால் இதுவும் என்னது? அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கப் போகின்றார் என்பதற்கான அடையாளமாக நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று இந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே மக்களுக்கு சொல்கின்றார்கள், ஐயுஹன் நாஸ், மக்களே, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடமிருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள்? இந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்களை கிரிகைகளை
நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ நான் என்ன செய்கிறேன், எப்படி செய்கிறேன், ஹஜ்ஜுடைய கடமைகளை நான் எப்படி செய்கிறேன் என்பதை அறிந்து நீங்கள் அதன்படி நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய வணக்கத்தை செய்யுங்கள். ஃபைன்னி லா அதிரி லா அஹுஜ்ஜு பாத ஆமி ஹாதா, இந்த வருடத்துக்கு பின்னால் இன்னொரு ஹஜ்ஜு செய்வேன் என்பது எனக்கு தெரியாது என்று சொல்கின்றார்கள். இதே போன்று இன்னொரு அறிவிப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஃபைன்னி லா அதிரி லா அல்காக்கும் பாத ஆமிக்கும் ஹாதா, இந்த வருடத்துக்கு பின்னால் இன்னொரு வருடம் நான் உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாதுன்னு சொல்கின்றார்கள். அப்போ இதெல்லாம் நபிகளார் மரணிக்கப் போகின்றார்கள் என்பதை அங்கே சஹாபாக்களுக்கு சூசகமாக சொல்கின்றார்கள். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது, நபிகளாருடைய இறுதி பேருரை என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோடு அவர்கள் மரணிக்க இருக்கின்றார்கள், அவர்களுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம் தான். இதனால்தான் நாங்கள் பார்க்கலாம், துல் ஹஜ் மாதம் என்னது ஹஜ்ஜுடைய அந்த இறுதி பேர் நடக்குது, அதுக்கு பின்னால் முஹர்ரம் மாதம் வருகின்றது. முஹர்ரம் மாதத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கின்றார்கள், ஆஷூரா நோன்பு பிடிக்கின்றார்கள். அப்போ அவர்கள் ஹிஜ்ரி 10வது ஆண்டு அந்த பிடிக்கக்கூடிய அந்த ஆஷூரா நோன்பின் போது என்ன சொன்னார்கள், நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் ல இன் பகீது இலா காபிலின், நான் அடுத்த வருடம் உயிரோடு இருந்தால் ல அசூமன்ன தாசியே, 9வது நாளையும் சேர்த்து நான் பிடிப்பேன், 9வது நாளும் நான் பிடிப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் நபிகளா உயிரோடு இருந்தார்களா? இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க இருக்கின்றார்கள் என்பதற்கான அடையாளமாக அறிகுறிகளாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த இறுதி பேருரை என்பது இதிலே முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, நபிகளார் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் மரணிக்கப் போகின்றார்கள், அவர்கள் மரணிக்கப் போகின்றார்கள் என்பதை இந்த இறுதி பேருரை எங்களுக்கு உணர்த்துகின்றது. இது முதலாவது விடயம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி பேருரையிலே வைத்து பல்வேறுபட்ட விடயங்களை என்ன செய்கின்றார்கள், மக்களுக்கு சொல்கின்றார்கள், பல்வேறுபட்ட உபதேசங்களை மக்களுக்கு சொல்கின்றார்கள். அதிலே முதலாவதாக சொல்கின்றார்கள், இன்ன ஜமான கதிஸ்ததார அலா ஹைஹதிஹி, அல்லாஹு தாலா, அதாவது இந்த காலங்களை எப்படி அல்லாஹு தாலா படைத்தானோ அதே போன்று அது அப்படியே தான் இருக்கின்றது. அல்லாஹ்விடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை அதன் தொடராக சொல்கின்றார்கள். இமாம் ஜாபிர் ரலியல்லாஹுடைய ஒரு நீண்ட ஒரு அறிவிப்பு, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்கின்றார்கள். என்னது, இந்த காலம் என்பது அல்லாஹு தாலா வானம் பூமியை படைத்த நாளிலிருந்து காலத்தையும் படைத்திருக்கிறான். அதேபோல் இந்த சூரியன் அது அப்படியே சுற்றி கொண்டிருக்கின்றது. மாதங்கள் என்பது 12 மாதம்தான், மாதங்கள் என்பது 12 மாதம்தான், அதிலே 4 மாதங்கள் புனிதமானது என்று சொல்கின்றார்கள். இப்போ இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள். இன்றைக்கும் நாங்கள் பார்க்கலாம், இன்றைக்கும் உலகத்தில் எந்த ஒரு வருட கணப்பீடு எடுத்தாலும் அது நாங்கள் இஸ்லாமிய வருட கணக்காக இருக்கலாம் அல்லது ஆங்கில வருட கணக்காக இருக்கலாம், ஏனைய மதத்தவருடைய வருட கணக்காக இருக்கலாம், எப்படி பார்த்தாலும் மாதங்கள் 12 என்பதுக்குள்ள இருக்குது. அப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள், அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து சொல்கின்றார்கள், அல்லாஹு தாலா வானம் பூமியை படைத்த நாளிலேயே அல்லாஹு தாலா காலத்தையும் படைத்து விட்டான். அல்லாஹு தாலா மாதத்தை 12ஆகத்தான் படைத்திருக்கிறார். அப்போ மாதம் என்பது 12, அப்போ அதை தாண்டி போகாது. மாதம் என்பது 12, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அதை தாண்டி என்னது போகாது. அப்போ இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதில் 4 மாதங்கள் புனிதமானது. அந்த 3 தொடர்ந்து வருவது துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். இப்போது நாங்கள் இருக்கின்ற முஹர்ரம் மாதம், அதே போன்று 7வது மாதமான சஃபருடைய ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களும் புனிதமானது என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து சொல்கின்றார்கள், அந்த கேள்வி, இந்த நாள் என்னென்று தெரியுமா, இந்த மாதம் என்னென்று எல்லாம் கேள்வி கேட்டுவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உங்கள் ஒவ்வொருவருடைய உயிரும் அதாவது உங்கள் ஒவ்வொருடைய உயிரும், அதே போன்று உங்கள் ஒவ்வொருவருடைய மானமும், அதே போன்று உங்கள் ஒவ்வொருவருடைய பொருளாதாரமும் புனிதமானது. இந்த மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ அதே போன்று இந்த இடம் எப்படி புனிதமானதோ, அதே போன்று இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ. அப்போ இருக்கிற இடம் மக்கமான இடம், இருந்த இடம் எது, மக்கா. அந்த அவங்க உபதேசம் செய்கின்ற இடம் மக்கா. அதே போன்று அது என்ன மாதம், துல்ஹிஜ்ஜா மாதம். அதே போன்று அந்த நாள் என்னது, அந்த நாள் என்னது, அதுவும் அரஃபாவுடைய நாள், புனிதமான நாள். அப்போ இதெல்லாம் எப்படி புனிதமானதோ
அதே போன்று எங்கள் ஒவ்வொருவருடைய உயிர், அதே போன்று உடைமைகள், அதே போன்று மானம் எல்லாமே புனிதமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்போ மனித உரிமைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை இதன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த இறுதி பேருரையிலே மக்களுக்கு தெளிவாக சொல்கின்றார்கள். இதெல்லாம் புனிதமானது, அதை நாங்கள் என்ன செய்யணும், புனிதத்துவப்படுத்த வேண்டும். அப்போ மனிதர்களுடைய உயிர்கள் புனிதமானன்னு சொன்னால் அவைகள் அநியாயமாக என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யப்படக்கூடாது. அதே போன்று மனிதருடைய பொருளாதாரம் புனிதமானதுன்னு சொன்னால் அவைகள் அநியாயமாக அபகரிக்கப்படக்கூடாது. அதே போன்று மனிதருடைய மானம் புனிதமானன்னு சொன்னால் அவைகள் அநியாயமாக என்ன செய்யக்கூடாது, மானபங்கப்படுத்தப்படக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அந்த சபையிலே வைத்து எல்லா மக்களுக்கும் எத்தி வைக்கின்றார்கள். அப்போ இதெல்லாம் மனிதர்களுடைய உரிமையை எந்த அளவுக்கு இஸ்லாம் பேணுகின்றது, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு உரிமையை எந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். அப்போ இந்த போதனைகள் எல்லாம் இன்றைக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்ற காரணத்தினால்தான் மனிதர்களுடைய உயிர்கள் இன்றைக்கு துச்சமாக மதிக்கப்படுகின்றன. சர்வசாதாரணமாக இன்றைக்கு என்ன செய்யப்படுகின்றது, கொலைகள் நடக்கின்றது. சர்வசாதாரணமாக சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அங்கே என்னது பலஸ்தீன் போன்ற பிரதேசங்களை நாங்கள் பார்க்கலாம். சர்வசாதாரணமாக மனித உயிர்கள் அங்கே பழிவாங்கப்படுகின்றன. அதே போன்று மனிதனுடைய பொருளாதாரம் இன்றைக்கு நிறைய பேர் அடுத்தவருடைய பொருளாதாரத்தை சிலர் திருடுகின்றார்கள். சிலர் என்ன செய்கின்றார்கள், பல்வேறுபட்ட ஏமாற்று முறைகள் மூலமாக பிறருடைய பொருளாதாரத்தை அபகரிக்கின்றார்கள். சிலர் ஏமாற்று வழிகள் மூலமாக பிறருடைய என்ன செய்கின்றார்கள், பொருளாதாரங்களை அபகரிக்கின்றார்கள். எத்தனையோ விதத்திலே என்ன செய்கின்றார்கள், பிறருடைய பொருளாதாரத்தை சுரண்டி வாழக்கூடிய பல மனிதர்களை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று மனிதர்களுடைய மானங்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்யப்படுகின்றது, அப்படியே அதனுடைய மானங்கள் அப்படியே சண்டைக்கு இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக என்ன செய்யப்படுகின்றது, அப்படியே துச்சமாக அவைகள் மதிக்கப்பட்டு சீரழிக்கப்படக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். பிறருடைய குறைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக சமூக வலைத்தளங்களிலே போட்டு அங்கே நாரடிக்கக்கூடிய இவைகள் மார்க்கத்தின் பெயரால் கூட நடக்கிறது. இவைகள் கவலை என்று சொன்னால் மார்க்கத்தின் பெயரால் கூட அடுத்தவர்களுடைய மானங்கள் அடுத்தவர்களுடைய அந்த உரிமைகள் அப்படியே இல்லாமலாகக்கூடிய காட்சிகளை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் சர்வசாதாரணமாக நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து இதை பகிரங்கமாக அங்கே சொல்கின்றார்கள், எல்லா மக்களுக்கும் சொல்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதாரம், ஒவ்வொரு மனிதனுடைய உயிர், ஒவ்வொரு மனிதனுடைய மானம் எல்லாமே புனிதமானது. இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அன்றைய ஜாஹிலியா கால மக்களிடத்திலே அவர்கள் அந்த மாதத்து, அதாவது துல்ஹஜ் மாதம், புனித மாதங்களை கண்ணியப்படுத்தி வந்தார்கள். அதே போல் மக்காவுக்குள்ள உரிமைகள் அது புனிதமானது என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆனால் மனிதர்களுடைய மானங்கள், மனிதர்களுடைய உயிர்கள், மனிதர்களுடைய பொருளாதாரங்கள் எல்லாம் அதனுடைய உயிர்கள் அங்கே என்ன செய்யப்படலை, அதுக்குரிய மதிப்பு கொடுக்கப்படவில்லை. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எச்சரிக்கையாக சொல்கின்றார்கள். இதே போன்று இஸ்லாம் இதற்கு தண்டனையும் வைத்திருக்கின்றது. மனிதர்களுடைய உயிரை யாரெல்லாம் யார் ஒருவரை கொலை செய்கின்றார்களோ அவருக்குரிய தண்டனை என்ன, அதே போன்று யார் ஒருவருடைய பொருளாதாரத்தை அபகரிக்கின்றாரோ திருடுகின்றாரோ அவருக்குரிய தண்டனை என்ன, அதே போன்று யார் இன்னொருடைய மானத்தை இல்லாமல் செய்கின்றாரோ அவதூறு சொல்கின்றார்களோ அவர்களுக்குரிய தண்டனை என்ன என்பதையெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு அல் குர்ஆனிலும் அதே போன்று ஹதீஸிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், பல்வேறுபட்ட இடங்களிலே சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இந்த மார்க்கம் எந்த அளவுக்கு மனித உரிமைகளை பேணுகின்றது, ஒரு மனிதன் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்பதை சொல்கின்றது என்பதை இதன் மூலமாக என்ன செய்யலாம், நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இறுதி பேருரையின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அங்கே சொல்லக்கூடிய செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்களுடைய இறுதி பேருரையிலே அவர்கள் சொல்கின்றார்கள் பல விடயங்கள். நான் அதில் சில விடயங்களை தான் இங்கே குறிப்பிடுகின்றேன். மூன்றாவதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்திதான், அதாவது ஜாஹிலியா காலத்திலே காணப்பட்ட எல்லா விதமான மோசமான கெட்ட அதே போன்று மார்க்கத்துக்கு முரணான பழக்க வழக்கங்கள் எல்லாம் நான் என்னுடைய காலுக்கு கீழால் போட்டு நான் மிதிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹத கதமை மௌதூஉன்,
என்னுடைய காலுக்கு கீழால் போட்டு இந்த பண்புகள், இந்த பண்பாடுகள், மோசமான பழக்க வழக்கங்களை எல்லாம் நான் மிதிக்கிறேன் என்று சொல்கின்றார்கள். அப்போ ஜாஹிலியா காலத்தில் நிறைய நல்ல பழக்கங்களும் இருந்தது, அதே போன்று மோசமான பழக்க வழக்கங்களும் இருந்தது. இப்போ நபிகளார் சொல்கின்றார்கள், இப்போ ஜாஹிலியா காலத்தில் இருந்த இந்த கெட்ட, அதே போன்று மோசமான இந்த பண்பாடுகள், இந்த ஒழுக்க சீர்கேடான விடயங்களை எல்லாம், அதே போன்று மார்க்கத்துக்கு முரணான காரியங்களை எல்லாம் நான் என்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு இழிவான ஒரு வார்த்தை, அப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு மோசமானது என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்போ நபிகளார் இப்படியான ஒரு வார்த்தையை இப்போ நான் காலில் போட்டு மிதிக்கிறேன்னா அது கணக்கில்லை, அதுக்குரிய பெருமானம் இல்லை என்பதான் ஒரு அர்த்தம். இதைத்தான் நபிகளார் சொல்கிறார்கள். அப்போ ஜாஹிலியா காலத்தில் இருந்த பழக்கங்களை நான் என்ன செய்கிறேன், இந்த கெட்ட பழக்கங்களை என்னுடைய காலுக்கு கீழால் போட்டு நான் மிதிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதில் 2 விடயங்களை நபிகளார் சுட்டி காட்டுகின்றார்கள். ஒன்று என்னது, ஜாஹிலியா காலத்தில் இந்த பழிக்கு பழி வாங்குதல் என்று இருந்தது. இப்போ ஜாஹிலியா காலத்தில் பழிக்கு பழி வாங்குதல், இப்போ ஒரு ஆள் ஒருவருக்கு அடித்தா அது 5 வருஷம் பிந்தினாலும் பரவாயில்ல, 10 வருஷம் பிந்தினாலும், அல்லது 50 வருஷம் ஒரு தலைமுறை போய் அடுத்த தலைமுறை வந்தாலும் அந்த பழிக்கு பழி வாங்குறத விட மாட்டாங்க. இது ஜாஹிலியா காலத்தில் இருந்து உண்டு. ஆனால் அன்றைய காலத்தில் அந்த கோத்திரங்கள், நிறைய கோத்திரம் குலங்கள் இருந்தது, அவர்களுக்கு இடையில் நிறைய சண்டைகள் வந்ததெல்லாம் அந்த பழி வாங்குகின்ற அந்த உணர்ச்சியோடு. ஏற்கனவே எங்களோட வாப்பட உம்மட காலத்தில் நடந்ததெல்லாம் பிற பிள்ளைகளுடைய பேரப்பிள்ளைகளுடைய காலத்திலெல்லாம் அதுக்கு பழி வாங்குகிற அமைப்பில் அப்படியான ஒரு கெட்ட பழக்கம், மோசமான பழக்கம் இருந்தது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள், இதை நான் இல்லாமல் செய்கின்றேன். வ அவ்வலு தமின் தமு ரபிஆ, நான் முதலாவது இந்த பழிவாங்குகின்ற ஜாஹிலியா காலத்தில் இருந்த இந்த பழிக்கு பழிவாங்குகின்ற அந்த நிலையை நான் என்னிடத்திலிருந்து முதலாவது இல்லாமல் செய்கின்றேன். அப்படின்னா என் குடும்பத்திலிருந்து நான் இல்லாமல் செய்கின்றேன். அப்போ அதில் முதலாவது நபிகளாருடைய ஒரு தம்பி தான் ரபிஆ, நபிகளாருடைய ஒரு தம்பி முறை ரபியா என்பவர். ரபியா இப்னு அல் ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப். அப்போ ரபியா என்பது நபிகளாருடைய ஒரு தம்பி முறை. எப்படி நபிகளார் முஹம்மது இப்னு அப்துல்லா, இந்த ரபியா ரபியா இப்னு ஹாரிஸ், இந்த ஹாரிஸும் அதே போல் அப்துல்லா, அதே போல் அபு தாலிப் அலி அலி அவங்களோட வாப்பா, இவங்களெல்லாம் சகோதரர்கள். இவங்களோட அப்பா அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிப் பிள்ளைகள் தான் இவர்கள். இந்த ஹாரிஸுடைய மகன் தான் ரபியா என்பவர். அப்போ அவர் சிறுபராயத்தில் இருக்கும்போது அவங்க பால் குடிப்பதற்காக என்ன செய்வாங்க, இன்னொரு கோத்திரத்திட்ட கொடுப்பாங்க. அப்போ லைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தவர்கள் அவருக்கு பால் கொடுக்குறாங்க. இந்த லைஸ் என்ற கோத்திரத்துக்கும் சாத் என்ற கோத்திரத்துக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வந்ததுனால அவர் சிறுபராயத்தில் இருக்கும்போது அதனால் இந்த குழந்தை பாதிக்கப்பட்டு என்ன செய்யார், அவருக்கு ஒரு கல் ஒன்று பட்டு அவர் அதன் காரணமாக மரணிக்கின்றார். இந்த ரபியாவுக்கு என்ன செய்ய வேண்டும், பழி வாங்க வேண்டும், பழிக்கும். அப்போ இது எப்போ நடக்குது, அவர் சின்னத்தில் நடக்குது. ஆனால் இதை நபிகளார் அவருடைய மதீனாவை வைத்து ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து என்ன செய்கிறார்கள், அப்போ அந்த பழி வாங்குதலை இல்லாமல் செய்யணும். இது யாரும் என்ன செய்யக்கூடாது, ரபியாவுக்கு பழிக்கு பழி வாங்கக்கூடாது. அப்போ என்னது, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்குது, அதாவது பழிக்கு பழி வாங்குறதுன்னு இருக்குது. ஆனால் ஜாஹிலியா காலத்திலிருந்து அந்த நடைமுறை இல்லை. அப்போ ரசூலுல்லாஹ் அதை எப்படி இல்லாமல் சொன்னால், ஒன்று பழிக்கு பழி வாங்கக்கூடாது, அதுக்கு தியத்து மாற்று, அதாவது பிரதி உபகாரம், அதுக்கு பதிலாக நஷ்டஈட்டு தொகை எடுப்பாங்க, அதுவும் கூடாது. எல்லாத்தையும் மொத்தமாக இல்லாமல் செய்கிறார் நபிகளார். அந்த பழிவாங்கல் முறையை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அதை இல்லாமல் செய்கின்றார்கள். இது ஒன்று. அதே போல் இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியா காலத்திலே இந்த வட்டி என்பது சர்வசாதாரணமாக இருந்தது. அன்றைய காலத்திலே வட்டி என்பது சர்வசாதாரணமாக இருந்தது. இன்றைக்கும் வட்டி எங்களுக்கு மத்தியில் சர்வசாதாரணமாக மாறிக்கொண்டு வருது. அதனுடைய பாரதூரம், அதனுடைய விபரீதம் நிறைய பேர் என்னது விளங்குறல்ல. நிறைய பேர் நாங்கள் சுகபோகமாக வாழ வேண்டும், ஹைஃபையாக கொஞ்சம் நல்ல லக்ஸரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வட்டியில் அவங்களே போய் விழக்கூடிய, வட்டியோடு தொடர்படக்கூடிய நிறைய பேரை நாங்கள் பார்க்கலாம். சிலர் வட்டியில் போய் அந்த வட்டியை ஈடுகட்ட முடியாமல் பல்வேறு விதமான மார்க்கத்துக்கு முரணான முடிவுகள் எல்லாம் எடுக்கின்ற நிலைமைகள் எல்லாம் நாங்கள் பார்க்கலாம். அப்போ இஸ்லாம் வட்டி இல்லாமல் செய்து நபிகளார் அந்த கடைசி பேரில் சொல்கின்றார்கள், அவ்வலு ரிபா ரிபா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். அப்போ அப்பாஸ் அலி அவங்க அன்றைய காலத்தில் வட்டி தொழில் செய்யக்கூடிய அந்த வட்டிக்கு சல்லி கொடுப்பாங்க, என்ன செய்வாங்க, வட்டிக்கு சல்லி கொடுத்து ஒரு பிஸ்னஸ் நடத்தி கொண்டு வந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் இந்த ஹஜ்ஜில் வச்சுருவாங்க, இதை நான் என்னுடைய குடும்பத்திலிருந்து இல்லாமல் செய்கிறேன். அப்போ இதெல்லாம் ஒரு அழைப்பாளன், மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக கூட நாங்கள் பார்க்கலாம். அப்போ நபிகளார் என்ன செய்யணும், அவங்களோட குடும்பத்திலிருந்து இல்லாமல், அப்போ ரெபியா இந்த பழி வாங்குதல் என் குடும்பத்திலிருந்தே நான் இல்லாமல் செய்கிறேன்.
அதே போல் இந்த வட்டி தொழிலை வந்து என் குடும்பத்திலிருந்தே நான் இல்லாமல் செய்கிறேன். அவன் அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் யார் யாருக்கெல்லாம் வட்டிக்கு பணம் கொடுத்திருக்கிறீங்களோ அந்த கொடுத்தாக்கள் கொடுத்த அமௌண்ட்டை மட்டும்தான் தரணும், கூடுதலாக உங்களுக்கு எதுவும் தரமாட்டாங்க. அது அப்படியே இல்லை, அந்த வாசல் அப்படியே மூடுறாங்க. இப்போ வட்டிக்கு நான் 1 லட்சம் கொடுக்குறோம்னு சொன்னால் அது கைக்கு வரும்போது என்ன செய்யும், சில நேரம் ஒரு 20 ஆகலாம், 30 ஆகலாம், அப்படி வரும். இப்போ அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, நீ எவ்வளோ கொடுத்திருக்கீங்க கடனாக, 1 லட்சம்னா உங்களுக்கு 1 லட்சம் தான் திருப்பி தருவாங்க. அந்த வட்டி என்பது மேலதிகமாக வரக்கூடியது இல்லை, உங்களுக்கு அசில் மட்டும்தான் கிடைக்கும் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கின்றார்கள். அப்போ அதன் மூலமாக அவருடைய குடும்பத்திலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், இந்த பண்பையும் இல்லாமல் செய்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ஜாஹிலியா கால இந்த பழக்கங்கள். இப்படி இதே போன்ற ஜாஹிலியா காலத்தில் வந்து அடுத்தவர்களுக்கு பட்ட பெயர் சொல்வது, அடுத்தவர்களுக்கு என்ன செய்கிறது, அவர்களுடைய மனம் நோகும்படி நடக்கிறது, இப்படியான விஷயங்களை எல்லாம் நபிகளார் என்ன செய்கின்றார்கள், அப்படி இல்லாமல் செய்கின்றார்கள். ஒரு முறை பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து அபூதர் அல் கிஃபார் என்ன செய்கின்றார்கள், ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள், யப்ன, அதாவது கருப்பியின் மகனே என்று ஒரு வார்த்தை சொல்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கருப்பியின் மகனே என்று சொல்கின்றார். ஏன்னா பிலால் ரலி அவங்களோட நிறம் அப்படி இருந்ததுனால. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கின்றார்கள், யா அபாதர் இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா. நீங்கள் அபூதர் என்பது நல்ல ஒரு சஹாபி, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தால் நீங்கள் அவரோட வரலாறுலாம் அறிஞ்சிருப்பீங்க, நிறைய தியாகம் செஞ்சு இஸ்லாத்துக்கு வந்தவர். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொல்கிறார்கள், யா அபாதர், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னக இம்ரஉன், நீங்கள் ஒரு நல்ல மனுஷர், ஆனால் ஃபீக ஜாஹிலியா, உங்கள்கிட்ட இந்த ஜாஹிலியா பண்பு இருக்கிறது. அப்போ அடுத்தவர்களை பார்த்து நாங்கள் கேலியாக அல்லது அடுத்தவர்களுக்கு பட்டம் சூட்டுறது, இப்படியான வார்த்தைகள் பயன்படுத்துவது என்பது ஜாஹிலியா காலத்தினுடைய இந்த பழக்கங்கள், இது ஒரு மோசமான பழக்கம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதனால் தான் அதுக்கு பின்னால் அபூதர் ரலியல்லாஹு பிலால் ரலியல்லாஹு மன்னிப்பு கேட்டாங்க. அவர்கள் கீழே விழுந்து கொண்டு, பிலாலே ரலியல்லாஹு உங்களோட காலால் என் கழுத்தை இப்படி மிரிங்க, அப்போ தான் எனக்கு இது சரியாகும் என்ற அளவுக்கெல்லாம் அவங்க கதைத்தார்கள், பேசினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து அவர்கள் சொன்ன உபதேசங்களாக நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து செய்த உபதேசங்களில் ஒன்றுதான் நபிகளார் பெண்கள் விஷயத்தை சொல்கின்றார்கள். ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிசா, நீங்கள் பெண்கள் விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற ஒரு போதனை. அப்போ அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலத்திலும், அதே போன்று இதற்கு பின்னால் உலகம் அழியும் வரைக்கும் வருகின்ற காலத்தில் வருகின்ற எல்லோரும் பின்பற்ற வேண்டிய, குறிப்பாக ஒவ்வொரு ஆண்களும் பின்பற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக நபிகளார் பகிரங்கமாக சொல்கின்றார்கள். ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்கள் விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவர்களுக்குள்ள உரிமையை நீங்கள் கொடுங்கள், பெண்களுக்குள்ள உரிமையை நீங்கள் கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் அன்றைய ஜாஹிலியா காலத்திலே பெண்களை பொறுத்தவரையில் ஆண்களுடைய ஆசைகளை தீர்க்கின்ற ஒரு பொருளாக பார்த்தார்கள். அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டார்கள், அவர்களுடைய சொத்துரிமைகள் பிரிக்கும் போது பெண்களுக்கு பங்கு இல்லை. இப்போ வாரிசு சொத்தெல்லாம் இருக்கிறது, இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால் தான் வாரிசு சொத்தில் பெண்களுக்கும் பங்கு உண்டு என்று சொல்லுது. ஆனால் அதுக்கு முன்னால் பெண்களுக்கெல்லாம் அந்த வாரிசு சொத்தில் பங்கு கிடையாது. அதே போன்று குறிப்பாக பெண் பிள்ளைகள் பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உயிரோடு புதைக்கக்கூடிய நிலையெல்லாம் அன்றைய காலத்தில் இருந்தது. இப்போ நபிகளார் சொல்கின்றார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிசா, இப்போ நீங்கள் பெண்கள் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், பெண்களுக்குள்ள உரிமையை கொடுங்கள். அதே போன்று உங்களுடைய மனைவிமாரோடு நீங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹுன்ன, அவர்கள் எல்லோரும் உங்களுக்கு அல்லாஹ்வால் தரப்படக்கூடிய அமானிதங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்றார்கள், உங்களுடைய மனைவிமார் உங்களுக்கு தந்திருக்கின்ற அமானிதம். அப்போ இது அல்லாஹ் தஆலா தான் உங்களுக்கு சாய்ஸ் பண்ணி தந்திருக்கிறான். இப்போ நாங்களாக சாய்ஸ் பண்ணி எடுக்கல. இன்றைக்கு இந்த காதலிச்செல்லாம் திருமணம் முடிக்கிறாங்க, அப்படில எப்படியா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். எனக்கு இன்னார் திருமணம் எனக்கு இன்னால் தான் மனைவியாக வர வேண்டும் என்பது இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் தஆலா தான் எனக்கு இன்னாருக்கு இன்னார் என்பது அல்லாஹ் தஆலா தீர்மானித்து விட்டான். அப்போ அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதம், அவர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், நீங்கள் வஸ்தஹலல்தும் பி கலிமத்தில்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீர்கள், அவர்களை நீங்கள் ஹலால் மனைவியாக ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அதாவது நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன், திருமணம் முடிக்கிறேன். இந்த அக்குதுன் நிக்காஹ்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்க. இப்போ இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் அவளை என்ன செஞ்சுக்கிறோம், எங்களுடைய மனைவியாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம். இல்லாவிட்டால் அந்த உறவு என்னது, அது விபச்சாரமாக போய்விடும்.
அப்போ எங்களுடைய மனைவியோடு சேர்கின்றது வந்து அது ஒரு இல்லறத்தின் மூலமாக நாங்கள் செய்வதன் மூலமாக அது ஹலாலாக்கி கொள்கின்றோம். அப்போ அது அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அமானிதமாக தந்திருக்கின்றான், உங்களுடைய மனைவிமார்கள். எனவே நீங்கள் அவர்களுக்குள்ள உரிமையை நீங்கள் கொடுங்கள், அவர்களுக்குள்ள உரிமையை கொடுங்கள். அவர்களை நீங்கள் பொது இடங்களில் தண்டிக்காதீர்கள், அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் பகிரங்கமாக மோசமான காரியங்கள் செய்தாலே தவிர நீங்கள் அவர்களை அடிக்காதீர்கள், அவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணுரிமையை எடுத்துரைத்தார்கள், பெண்ணுரிமையை பகிரங்கமாக பேசினார்கள் என்ற செய்தியை நபிகளாருடைய இந்த இறுதி ஹஜ்ஜிலே வைத்து அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை நோக்கி தான் சொல்கின்றார்கள். அவர்களுடைய அந்த போதனையிலே நபிகளார் பயன்படுத்திய வார்த்தைகள் எல்லாம் யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே 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 என்று தான் சொன்னார்கள். அப்போ ஒட்டுமொத்த மனிதர் இல்லாட்டி அதற்கு முன்னால் நபிகளார் ஈமான் கொண்டவர்களே அப்படியே தான் சொல்வார்கள். ஆனால் இங்கெல்லாம் பொதுவாக நபிகளார் பயன்படுத்திய வார்த்தை யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே நீங்கள் இந்த பெண்கள் விஷயத்தில் நல்லா பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவிமாரோடு நல்ல முறையை நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்கின்றான்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் யோசிக்கிறோம், நாங்கள் திருமணம் முடித்திருக்கிறோம் அல்லது திருமணம் முடிக்க இருக்கின்றோம் அல்லது திருமணம் முடித்து பல வருடங்களாக இல்லற வாழ்க்கை வாழ்கின்றோம். என்னுடைய மனைவியோடு நான் எப்படி நடந்து கொள்கின்றேன், அவளோடு நான் நல்ல முறையில் நடக்கின்றேனா, அவளை அடிக்கிறேனா? இஸ்லாம் பொதுவாக அடிக்குவானான்னு சொல்லுது. அதிலும் அப்படி அடிப்பதாக இருந்தாலும் மானக்கேடான பகிரங்கமாக ஒழுக்க சீர்கேடான காரியங்கள் செய்யும் போதுதான் அடிப்பதற்கு அனுமதி கொடுக்கிறது. அப்படியே அடிப்பதாக இருந்தாலும் முகத்துக்கு அடிக்க வேண்டாம், அவருடைய கன்னத்திலே முகத்திலே அடிக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியே அடிப்பதாக இருந்தாலும் காயம் வருகின்ற அமைப்பிலே அடிக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். முகத்திலே அடிக்கக்கூடாது, அதே போன்று வேறு இடங்கள் அடிப்பதாக இருந்தாலும் காயம் வருகின்ற அமைப்பில் அடிக்கக்கூடாது என்றெல்லாம் சொல்கின்றார்கள் சொன்னால், அப்போ பெண்களோடு எந்த அளவுக்கு நல்ல முறையிலே நடக்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பெண்கள், அது எங்களுடைய சகோதர கூட பிறந்த உறவு பெண்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய தாயாக இருக்கலாம், எங்களுடைய மனைவியாக இருக்கலாம், குறிப்பாக மனைவியை சொல்கின்றார்கள். அப்பொதுவாக பெண்களோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நல்ல முறையில் நடக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு தாய்மாரை உதாசீனப்படுத்தக்கூடிய மனைவிமாரோடு அவர்கள் சரியான முறையில் நடக்காத எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நபிகளார் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, குறிப்பாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடாது, அதே போன்று பொதுவாகவும் இப்படி யாருமே இருக்கக்கூடாது என்பதைத்தான் நபிகளார் சொல்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு கொடுக்க வேண்டிய உரிமை இருக்கின்றது. அதே போன்று ஒவ்வொரு கணவன்மாரும் மனைவிமாருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்க வேண்டும், அதே போன்று மனைவிமாரும் கணவன்மாருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்க வேண்டும் என்பதை, மனித உரிமையை பகிரங்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், அங்கே எடுத்துரைத்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்ற அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து அவர்கள் சொன்ன ஒரு செய்திதான், அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே உங்களிடத்திலே என்னை பற்றி கேட்பான். அல்லாஹு தாலா உங்களிடத்திலே வான்னக்கும் துஸ்அலூன அன்னி, அல்லாஹு தாலா உங்களிடத்திலே என்னை பற்றி கேட்பான், நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று சொல்கின்றார் என்று சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், கேட்கின்றார்கள். அல்லாஹு தாலா உங்கள்கிட்ட என்னை பற்றி கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அப்போது சஹாபாக்கள் எல்லோருமே சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் பல்லகத வ அத்தைத வ நஸஹ்த, இந்த 3 வார்த்தையை சொல்கின்றார்கள். நீங்கள் உங்களுடைய தூதுத்துவத்தை எத்தி வைத்து விட்டீர்கள், பல்லகத. அதே போன்று அத்தைத்த, உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். அதே போன்று வ நஸஹ்த, நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், எங்கள் எல்லோருக்கும் நல்ல விடயங்களை எல்லாம் உபதேசமாக செய்திருக்கின்றீர்கள் என்று சொன்னார்கள். அதன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி, அல்லாஹும் மஷ்ஹத், யா அல்லாஹ், நான் என்னுடைய பணியை சரியான முறையிலே செய்திருக்கிறேன் என்பதற்கு இந்த மக்கள் சாட்சி, இந்த ஒட்டுமொத்த மக்களும் சாட்சி, இதற்கு நீ சாட்சியாக இரு என்று அல்லாஹ்வை கை நீட்டினார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லணும் சார், நபிகளார் அவர்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை அவர்கள் சரியான முறையில் செய்தார்கள். நபிகளார் அவர்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்பு, எவ்வளவு கஷ்டங்கள், சிரமங்கள், பல்வேறுபட்ட தியாகங்கள், பல்வேறுபட்ட இழப்புகள், இப்படி பல்வேறுபட்ட சிக்கல்களுக்கு மத்தியிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலமாக அந்த போதனையின் வெளிப்பாடுதான் அந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து ஒன்று கூடியிருந்த அந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களிடத்திலும் நபிகளார் என்ன செய்கின்றார்கள், அங்கே சொல்கின்றார்கள், அவர்கள் எல்லோரும் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பொறுப்பை நீங்கள் சரிவர செய்துட்டீர்கள். அப்போ ஒவ்வொருவருக்கும்
ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. நாங்களும் எங்களுக்கும் நிறைய பொறுப்பு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது. கணவனாக இருக்கலாம், ஒரு குடும்ப தலைவனாக இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு அவனுக்கு இருக்கிறது. அதே போன்று இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் இருக்கின்றது. இந்த பொறுப்புகள் விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் சரியான முறையில் நடக்கிறோமா என்பதை என்ன செய்ய வேண்டும், நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அப்போ இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே சஹாபாக்களை சாட்சியாக வைத்து அல்லாஹ்விடத்திலே சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், என்னுடைய பொறுப்பை நான் சரியான முறையிலே செய்திருக்கிறேன். அப்போ நான் குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவியாக இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது என்னுடைய பொறுப்பு கீழால் இன்னும் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் என்னுடைய பொறுப்பை சரியாக செய்திருக்கிறேன். இந்த மார்க்க விஷயத்தை, மார்க்கத்தினுடைய போதனைகளை நான் அவர்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுத்திருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். என்னுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடிய என்னுடைய மனைவி, அதேபோல் என்னுடைய பிள்ளைகள், அதே போன்று இன்னும் யார் யாரெல்லாம் என்னுடைய பொறுப்பில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் இந்த மார்க்கத்தை நானும் பின்பற்ற வேண்டும், அவர்களுக்கு மெத்தி வைக்க வேண்டும். தொழுகையுடைய விஷயங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதே போன்று குர்ஆன் திலாவத்துகள், அதே போன்று ஏனைய மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், இதெல்லாம் அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கின்றான், நீங்கள் உங்களையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக்கோ. அப்போ நானும் நரகத்திலிருந்து பாதுகாப்பெறணும், என்ற குடும்பத்தையும் நரகத்திலிருந்து என்ன செய்யணும், நான் பாதுகாக்க வேண்டும். அப்போ நான் எனக்கு தெரிந்த விஷயங்களை, மார்க்கத்தினுடைய விடயங்களை அடுத்தவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். என்ற குறிப்பாக என்னுடைய பொறுப்பிலே உள்ளவர்கள், ஏன்னா அவங்க எனக்கு பொறுப்பு. அதுக்கு நாங்கள் முதல்ல என்ன செய்யணும், நாங்கள் மார்க்கத்தை படிக்கணும். எங்களுக்கு மார்க்கத்தில் அறிவில்லாமல் நாங்கள் எப்படி அவங்களுக்கு சொல்கிறது? எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், முதல்ல மார்க்க அறிவை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும். மார்க்க அறிவை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும். எங்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் நாங்கள் என்ன செய்யணும், இவைகளை நாங்கள் சொல்லிக் கொடுத்து முடிந்த அளவு நாங்கள் என்ன செய்யணும், மார்க்கத்தோடு மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய, அதை பின்பற்றக்கூடிய நிலையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கட்டாயம் குறிப்பாக தொழுகை போன்ற மார்க்கத்தினுடைய அடிப்படையான விடயங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் செய்யணும், கட்டாயம் கவனம் செலுத்தணும். அப்போ இதில் குடும்ப தலைவனுடைய பொறுப்பு மிக முக்கியமானது. குடும்ப தலைவனுடைய பொறுப்பு மிக முக்கியமானது. இதே போன்ற ஒவ்வொருவரும் எல்லோருக்கும் பொறுப்புகள் இருக்கிறது. அந்த பொறுப்புகளை ஒவ்வொருவரும் சரியாக என்ன செய்ய வேண்டும், கட்டாயமாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை, அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்கின்றது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து அவர்கள் செய்த இன்னும் ஒரு உபதேசத்தில் ஒன்றுதான் ஐந்தாவதாக, அதாவது நான் இந்த விடயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த விடயங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும். ஃபல் யுபல்லிகு ஷாஹித் அல் காயிப. இங்கே யார் யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ, இப்போ நபிகளார் சொல்கின்றார்கள், அதாவது அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து அந்த அரஃபா பெருவிலே மினாவிலே கூடியிருந்த சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க, இதுக்கு பின்னால் என்ன செய்வாங்க, நான் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் இன்னும் புதுசாக வருவாங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஃபல் யுபல்லிக், இந்த மார்க்கத்தினுடைய விஷயத்தை நீங்கள் எத்தி வைக்க வேண்டும். ஃபல் யுபல்லிகுல் ஷாஹிது அல் காயிப. இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு என்ன செய்யணும், எத்தி வைக்க வேண்டும். அப்படி என்றால் இதுக்கு பின்னால் வருவாங்க. அப்போ இருந்த சாவை எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க, பிறகு அடுத்துக்கு பின்னால் அடுத்த சமுதாயம், அடுத்த பரம்பரை, அதே போன்று மாற்று மதத்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்காதவர்த்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ இதை என்ன செய்யணும், நீங்கள் அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொறுப்பை சஹாபாக்களிடத்திலே பொறுப்பு சாட்டுகின்றார்கள், சுமத்துகின்றார்கள். அதே போன்று அந்த பொறுப்பை அந்த சஹாபாக்கள் சரிவர செய்தார்கள். அதனால தான் நாங்கள் இன்றைக்கு இந்த மார்க்கத்தில் இருக்கோம். அதனால தான் என்ன செய்திருக்கிறோம், நாங்கள் இன்றைக்கு இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம். அப்படியே மார்க்கத்தை அப்படியே பின்பற்றி வந்து இன்றைக்கு நாங்கள் இருக்கணும். அப்போ எங்களுடைய பொறுப்பு இன்னொன்று இருக்கின்றது. அது எப்படி நாங்கள் எங்களுடைய பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் மார்க்கத்தினுடைய விடயங்களை எடுத்துச் சொல்கின்றோமோ, அதே போன்று நாங்கள் படிக்கின்ற மார்க்க விஷயங்களை நாங்கள் அடுத்த சகோதரர்களுக்கும், எங்களோடு கூட பழகக்கூடியவர்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய பக்கத்து வீட்டார்கள், அல்லது எங்களுடைய ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவர்கள், எங்களோடு ஒன்றாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் நாங்கள் என்ன செய்யணும், முடிந்த அளவு அவர்களுக்கும் நாங்கள் நளினமான முறையில், அவர்களை வற்புறுத்துகின்ற அமைப்பில் இல்லை, அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய போதனைகளை நாங்கள் முடிந்தளவு நாங்களும் எத்தி வைக்கணும். இதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு சொல்வதன் மூலமாக எங்களுக்கும் தான் சொல்கின்றார்கள். இப்போ மறுமை வரைக்கும் வரக்கூடிய ஒவ்வொருவருடைய கடமை, நீங்கள் என்னென்ன மார்க்க விடயங்களை எல்லாம் படித்திருக்கின்றீர்களோ, உங்களுக்கு தெரிந்த மார்க்க விடயங்களை நீங்கள் செய்யணும். உங்களால் முடிந்த அளவு அடுத்தவர்களுக்கும் நீங்கள் எத்தி வைக்கிறது உங்களோட கடமை. அடுத்தவர்கள் கேட்டு நடக்கிறார்களா இல்லையா, அவங்க செய்கிறாங்களா இல்லை உங்களுக்கு தேவையில்லை. அதே போல் நீங்கள் சொன்ன உடனே அவங்க செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இப்போ நான் ஒரு ஆளுக்கு சொல்கிறோம், துறாமிக்கிறாரு, அடே வாடா தொலைப்போம் அப்படின்னு சொல்கிறோம், பல முறை கூப்பிடுறோம், வராமிப்பான். அதுக்காண்டி நாங்கள் இவன் எத்தனை முறை கூப்பிட்டோம் வராமிக்கிறான் நம்ம ஒதுங்கிறதா இல்லை. எங்களால் கிடைக்கும் போது நாங்கள் என்ன செய்யணும்,
நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே போல் இப்படியான மார்க்க விளக்க வகுப்புகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் வருகின்ற அதே சந்தர்ப்பத்தில் எங்களை இன்னொரு வரும்போது இன்னொருத்தர் 2 பேர் என்ன செய்யலாம், நாங்கள் கூட்டிக் கொண்டு வரலாம். அப்படி வருவதன் மூலமாக நாங்களும் ஒரு விஷயத்தை படித்துக்கொள்கிறோம். அதே போன்று வரக்கூடியவரும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்கிற விஷயம் எல்லாம் எங்களோட மண்டைக்கு ஏறாவிட்டாலும் 1-2 விடயங்கள் என்ன செய்யும், எங்களோட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் படும். எனவே அதன் மூலமாக கூட நாங்கள் செய்யலாம், அடுத்தவர்களுக்கு இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கின்ற ஒரு நிலை வரும். ஏன்னா இது நாங்கள் வைக்கிறோம். அது குறிப்பாக எங்களோடு பழகக்கூடிய முஸ்லீம் அல்லாத மாற்று மதத்தவர்கள் இருப்பார்னு சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய மார்க்கத்தினுடைய போதனையை நாங்கள் எத்தி வைக்கணும். இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஏன்னா உங்கள் மூலமாக ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வருவது என்பது சிவப்பு ஒட்டகத்தை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இஸ்லாத்துக்கு நாங்கள் ஒரு மனிதனை எடுப்பது என்பது மிகவும் பெரிய ஒரு நன்மை, எங்களுக்கு அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும். எனவே நாங்கள் எங்களோடு மாற்று மதத்தவர்கள் பழகக்கூடிய அந்த சூழல் எங்களுக்கு இருக்கிறது. இங்கே இருக்குது, எங்களோட ஊர்களையும் இருக்கும். எனவே நாங்கள் எங்களுக்கு முடிந்த அளவு நாங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும், எங்களோட ஒன்று நாங்கள் சொல்லவும் வேண்டும். அதே போல் எங்களோட அஹ்லாக்கு மூலமாக எங்களோட பண்பாடுகள் மூலமாகவும் என்ன செய்யணும், நாங்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும். நாங்கள் அவங்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் எங்கள்கிட்ட நாங்கள் மோசமான பழக்கங்களை வச்சுக்கொண்டே கூடாது. நான் சாராயம் குடிச்சு கொண்டு, நான் சிகரெட் குடிச்சு கொண்டு, அதே போன்று நான் சும்மா தேவையில்லாத அதான் மார்க்கத்துக்கு முன்னான காரியமெல்லாம் செஞ்சு கொண்டு அடே இஸ்லாத்துக்கு வாடா அல்லாஹ் இமாமோட அப்படின்னு சொன்னால் அவன் ஏற்றுக்கொள்வானா? ஏன்னா நாங்கள் ஒரு அளவுக்காக என்ன செய்வோம், நாங்கள் எங்களோட அஹ்லாக்கு முதலாவது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடு மூலமாக தான் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, சஹாபாக்களுடைய அந்த பண்பாடுகள் மூலமாக. அப்போ எங்களிடத்தில் முதலாவது பண்பாடு இருக்கணும், நல்ல பண்பாடுகள், நல்ல ஒழுக்க விழுமியங்கள், அதே போன்று மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், பெரும் பாவங்களிலிருந்து நாங்கள் முடிந்த அளவு என்ன செய்யணும், நாங்கள் எங்களை தூரமாகிக்கொள்ளணும். அதே போன்று எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய சகோதரர் இல்லாத மாற்று மதத்தவர்களுக்கு என்ன செய்யணும், நாங்கள் இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களை நாங்கள் எத்தி வைக்க வேண்டும். அதே போன்று பெண்களாக இருந்தாலும் பெண்களுக்கும் அதே போன்று தெரிந்த பெண்களுக்கு என்ன செய்யணும், கட்டாயம் ஒவ்வொருடைய தரப்பில் ஒவ்வொருவருடைய தகுதிக்கேற்ப அதே போன்று ஒவ்வொருடைய சக்திக்கேற்ப நாங்கள் என்ன செய்யணும், முடிந்த அளவு நாங்கள் மார்க்கத்தினுடைய விஷயங்களை அடுத்தவர்களுக்கு ஒன்று வாய் மூலமாக எத்தி வைப்பது அல்லது எங்களுடைய பண்பாடு மூலமாக நாங்கள் காட்டுவது. எங்களுடைய பண்பாடுகள் மூலமாக நாங்கள் அப்படி வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் இந்த மார்க்கத்தின் பக்கம் என்ன சாயக்கூடிய, மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, மார்க்கத்தின் பால் நல்லெண்ணம் வைக்கக்கூடிய மக்களாக என்ன செய்வார்கள், அவர்கள் இருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. எனவே இந்த விஷயங்களில் நாங்கள் செய்யணும், கவனம் செலுத்த வேண்டும். அப்போ இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். அவருடைய ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து சொல்கின்றார்கள், எல்லோரும் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு என்ன செய்யணும், எத்தி வைக்க வேண்டும் என்று அங்கே எல்லோரிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். இதே போன்று பல விடயங்கள், தொழுகையிலே கவனமெடுங்கள். அதே போன்று நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்து கொண்டு கொலை செய்து கொண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதே போன்று மார்க்கத்தினுடைய விடயங்கள் சிறிய விடயங்களாக இருந்தாலும் பெரிய விடயங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்படி பல விடயங்கள். அதே போன்று தஜ்ஜாலை பற்றியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள், பல விஷயங்களை சொல்கின்றார்கள். அதே போன்று சொல்கின்றார்கள், உங்களிடத்திலே நான் 2 விடயங்களை விட்டு செல்கின்றேன். ஒன்று அல் குர்ஆன், அதே போன்று என்னுடைய வழிமுறை. அல் குர்ஆனும் என்னுடைய வழிமுறையும் இதையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்தும் அந்த சஹாபாக்களை நோக்கி சொல்கின்றார்கள். அப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வழிகாட்டியாக அல் குர்ஆனை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்கள் அல் குர்ஆனை ஓத வேண்டும், அல் குர்ஆனை படிக்க வேண்டும், அதை விளங்குவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய பொன்மொழிகள், இவைகளை நாங்கள் படிக்க வேண்டும். அவைகளை முடிந்தளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்யணும், நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அப்போ இவைகள் தான் எங்களுடைய வழிகாட்டியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு முன்னாலும் சொல்லியிருக்கின்றார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பெரும் சபையிலும் வைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை இன்னும் உறுதிப்படுத்துகின்ற விதத்திலே அந்த மக்களை நோக்கி சொல்கின்றார்கள், இந்த 2ம் தான் உங்களுடைய வழிகாட்டி. அப்போ நாங்கள் எதுவாக இருந்தாலும் மார்க்கத்தினுடைய விடயங்களை அல் குர்ஆனோடும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகளோடும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து மார்க்கத்தினுடைய விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் செய்த அந்த ஹஜ், அவர்கள் ஹிஜ்ரி 10வது ஆண்டு அவர்கள் ஹஜ் செய்கின்றார்கள். அந்த ஹஜ்ஜிலே வைத்து அரஃபா, ஹிஜ்ரி துல் ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் அரஃபா, அதே போன்று 10வது நாள் மினா, இந்த நாட்களிலே மக்களை நோக்கி செய்த அந்த உபதேசத்தினுடைய
சில குறிப்புகளை தான் இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். எனவே நீங்களும் இன்றைக்கு இந்த உபதேசங்கள் எல்லாம் உங்களுக்கு சமூக வலைத்தளங்கள் மூலமாக எல்லாம் என்ன செய்யலாம், உங்களுக்கு படிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். எனவே இன்னும் விரிவாக நீங்கள் என்ன செய்யலாம், படித்துக் கொள்ளலாம். எனவே அவைகளை இன்னும் நீங்கள் விரிவாக படித்துக் கொள்வதோடு முடிந்தளவு அவைகளை அந்த சொல்லக்கூடிய விடயங்களை உள்வாங்கி அவைகளை அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த ஹஜ்ஜத்துல் வதா அந்த உபதேசத்துக்கு பின்னால் முஹர்ரம், அதே போன்று சஃபர், ரபியுல் அவ்வல் மாதம் 12வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்றார்கள். அப்போ அந்த உபதேசத்துக்கு பின்னால் ஒரு 2.5 மாதம் தான் நபிகளார் உயிரோடு இருந்தார்கள். அதோடு அவர்கள் செய்தார்கள், மரணிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்தூன். நபியே, நீங்களும் மரணிக்கக்கூடியவர், ஏனையவர்களும் மரணிப்பார்கள். உலகத்தில் பிறந்த எல்லோருமே மரணிப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் மரணிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பார்கள் என்பதற்கான அடையாளத்தை அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அந்த ஹஜ்ஜத்துல் வதா அந்த பேருரை வைத்து தெளிவாகவே சொன்னார்கள், மக்களே, இந்த நாளுக்கு பின்னால் உங்களை நான் இதற்கு பின்னால் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது. அதெல்லாம் நபிகளார் மரணிக்க இருக்கின்றார்கள் என்பதற்கான அடையாளம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகளாருடைய அந்த இறுதி பேருரை அதிலே பல்வேறுபட்ட விடயங்கள், பல உபதேசங்கள், அவர்கள் 23 வருட காலமாக செய்த அந்த போதனைகளை சுருக்கமாக, ரத்தின சுருக்கமாக மனித சமுதாயத்துக்கு எத்தி வைத்தார்கள். இவைகளை மனித சமுதாயத்தில், இந்த போதனைகள் மனித சமுதாயத்தில் பின்பற்றப்படுமாக இருந்தால் மனித குலம் சாந்தி சமாதானத்தோடு இருக்கும். அதே போன்று நாங்களும் முடிந்த அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய தூதருடைய இந்த வழிகாட்டல்களை எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா எம் ஒவ்வொருவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.